ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி 2016 நடந்த எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதிர் சொல்லை எடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டியல் 1 பட்டியல் 2 இப்படி கொடுத்துட்டு அதில் உள்ள எதிர் சொல்லை ஃபுல்லாக பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓரம்னா அதுக்கு ஆப்போசிட் மையம். அடுத்து வேற்றுமைனா ஒற்றுமை, நன்றுனா தீது, செழுமைனா வறுமை. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சரை பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்கள். அடுத்து தொலைவில்லை, இதை எப்படி பிரித்து எழுதுகிறாங்கன்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நோக்கினான் என்னும் வேறு சொல்லை தேர்வு செய்க. நோக்கினான் அதோட வேர் சொல் என்னதுன்னா நோக்கு. அதாவது வேர் சொல் எப்போவுமே கட்டளையிடுற மாதிரி தான் வரும். இப்போ ஓடினான்னா அதோட வேர் சொல் ஓடுவாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ வந்தான் அதோட வேர் சொல் வாவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்கிற சொல்லை தான் நம்ம வேர் சொல்லாக தேர்வு செய்வோம். பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் எது பொருந்தாத இணைனா இறைத்தேர்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா வெண்தயிர், வெண்மை கூட்டல் தயிர், அது பண்புத்தொகை கரெக்டாக வந்திருக்கு. நாளிகை வாரம், நாளிகையும் வாரமும்னு வரும். ஸோ உண்மை தொகை, அதாவது மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து கைலாய வெர்பு அப்படிங்கிறது இரு பெயரட்டு பண்புத்தொகை, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இறைத்தேர்தல்ங்கிறது மட்டும்தான் ராங்காக இருக்குது. 5வது கொஸ்டின், பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெருனா அதோட வினைமுற்று பெற்றான். 6வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சென்டென்ஸில் இது எல்லாமே ஒரே மீனிங்கை கொடுக்குறதா இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று, இப்போ கேணி, குளம், குட்டை இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கிறதா இருக்குது. செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ் இது எல்லாமே தமிழோட சிறப்பு பெயர்களை குறிக்கிறதா இருக்குது. ஞாலம், வையம், அவனி, உலகு, தரணி இது எல்லாமே உலகத்தோட மற்ற பெயர்களாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம் சொல்லிட்டு வெவ்வேறு மீனிங்காக கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின், ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வாங்க அதை இது பண்ணலாம். என்னே மயிலின் அழகு. ஸோ இது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படுத்திலன், இது எதிர்மறை தொடர். படுத்திருக்கான்னு சொல்லலை, படுத்திலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதிர்மறை தொடர். அடுத்து மணிமொழி பரிசு பெற்றாள், இது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, இது ஒரு கட்டளையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ கட்டளையாக சொல்கிறதுனால இது கட்டளை தொடர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக தான். தேநீர்னா தேயிலை நீர், முன்னாள்னா 3 நாள். இந்த தேநீர் இந்த நீர் கொடுத்துருந்தாங்கன்னா தேன் போன்ற நீரை குறிக்குது. இந்த இன்னும் இருக்கிற முன்னாள் முந்தைய நாளை குறிக்குது. அதாவது முன்னாள் பிரதமர், முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அப்படின்னா முந்தைய நாள் அதை குறிக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின், ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா பேகன் கொடைமடம் படுத்தல் அல்லது படைமடம் படான், இதான் கரெக்டான வரி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின், விடை தேர்க. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது தில்லை பொருள். இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பொருள் பொருள் பொருள்னு சொல்லிட்டு அந்த வந்த சொல்லே திருப்பி வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல் பின்வரும் நிலையணி. மற்ற அணி என்னென்னு பார்க்கலாமா? இப்போ சொற்பொருள் பின்வரும் நிலையணினா சொல்லும் திரும்பி வரும், அந்த சொல்லுக்கான பொருளும் திருப்பி வரும். அப்படி வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பொருள் பின்வரும் நிலையணினா அதாவது சொற்கள் மாறி மாறி வரலாம், வேறு சொற்களாக கூட வரலாம். ஆனால் பொருள் திரும்பி அதே பொருளையே குறிக்கிறதாவே வரும். அப்படி வந்துச்சுன்னா பொருள் பின்வரும் நிலையணி. உவமை அணி, உவமை உருபு பயின்று வந்துள்ள அணியைத்தான் நம்ம உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். போல, புறைய அந்த மாதிரி. 11வது கொஸ்டின்,
தவறான மரபு சொல்லை தேர்க. இதில் தவறான மரபு சொல் எதுன்னா முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டுன்னு சொல்கிறது. ஆக்சுவலி முருங்கை வந்து பிஞ்சு முருங்கை மொட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை வந்து முருங்கை மூசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா மாம்பிஞ்ச மாவடுன்னு சொல்கிறது கரெக்டு. வாழை பிஞ்சு வாழை கச்சல், இளந்தேங்காயை வந்து வழுக்கைன்னு சொல்கிறது, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. முருங்கை சரடுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், முருங்கை சரடுன்னு வரும். ஸோ முருங்கை பிஞ்சை நம்ம எப்படி சொல்லுவோம்னா முருங்கை சரடு அப்படின்னு சொல்லுவோம். 12வது கொஸ்டின், கொல் எனும் வேர் சொல்லின் வினைமுற்று. கொண்டான் ஏ. ஏன்னா கொண்ட ஆள முடியுதா, இது வந்து பெயரெச்சத்தை குறிக்குது. கொண்டு இது வந்து ஈ அல்லது ஊல முடிஞ்சால் வினையெச்சத்தை குறிக்கும். 13வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் வந்து கப்பல், அம்பி, திமில் இது எல்லாமே வந்து கப்பலோட வேறு பெயர்களை குறிக்குது. ஆலிங்கிறது கடலை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், பொறுத்துக. கனகம்னா பொண்ணுன்னு அர்த்தம், மேலினா கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆலினா மோதிரம். இந்த ஆலிக்கும் மோதிரம்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ ஆலினா மோதிரம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, ராமாயணம், மகாபாரதம். ஸோ அந்த இரட்டை நூட்கள், அப்புறம் வந்து இதிகாசங்கள், இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா வர்றதா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாண்டியன் நெடுஞ்செழியனையும் கபிலரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 16வது கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணைனா இது எல்லாமே வந்து அதாவது எதிர்ச்சொல்லாவே கொடுத்துருக்காங்க. சிறியது பெரியது, உயர்வு தாழ்வு, நன்று தீதுன்னு. ஆனால் தின்னிது வலிது, திண்ணியது வலியதுனாலுமே ஒரே மீனிங் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், திருக்குறள் பொருட்பாலில் இயல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருட்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குன்னா ஆப்ஷன் பி அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் இதாக இருக்கும். ஏன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 இருக்குமா. அறத்துப்பாலில் 4 இயல் இருக்கும், பொருட்பாலில் 3 இயல் இருக்கும், இன்பத்துப்பாலில் 2 இயல் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 9 இயல்கள் வந்து திருக்குறளில் இருக்கும். அடுத்து 18வது கொஸ்டின், நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1978. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின், குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதம் பாடிய பெருந்தேவனார். 20வது கொஸ்டின், நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர்? ஆக்சுவலி அது வந்து உவமை ஆகுபெயர். ஏன்னா நாரதர் வருகிறாருங்கிறது நம்ம நாரதரை சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி கலகம் பண்ணுற யாராவது ஒருத்தவங்கள தான் வந்து நாரதர் வருகிறார் உவமையாக வச்சு தான் சொல்கிறோம். அதனால் வந்து இது உவமை ஆகுபெயர். 21வது கொஸ்டின், தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர்? ஆப்ஷன் டி வாணிதாசன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 22வது கொஸ்டின், அதியமான் நெடுமாஞ்சனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஆப்ஷன் பி ஔவையாருங்க தான் கரெக்டாக. ஏன்னா அதியமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்ததே வந்து ஔவையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களோட அவைக்கள புலவராக யார் இருந்திருப்பான்னா ஔவையார் தான் இருந்திருப்பாங்க. 23வது கொஸ்டின், கீழே தரப்பெறுவனவற்றுள் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. சரியற்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ராங்னு பார்க்கலாம். குறுந்தொகை செய்யுட்களை குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அழகாக 7 அடிகளையும் கொண்டுள்ளது. ஆக்சுவலி இங்கே 7ங்கிறது வராது, 3 to 6 தான் வரும். அடுத்து 2வது, குறுந்தொகை செய்யுட்களை தொகுத்தவர் பூரிக்கோ. கரெக்டு. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்தை பாடியுள்ளார்.
பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. இது கரெக்டான ஆன்சர். மொத்தம் 401 பாடல்கள் வந்து குறுந்தொகையில் இருக்குது. 24வது கொஸ்டின், புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்? புலவரேறுங்கிறது வந்து ஆப்ஷன் சி வரதநஞ்சைய பிள்ளை. 25வது கொஸ்டின், தோளுடச் செவியேன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் யாருன்னா உமையொரு பாகனாம் சிவபெருமான். 26வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். சரியற்றவை சரியானவைன்னு சொல்லிட்டு நமக்கு சரி மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே சரியானவை கேட்டிருக்காங்க. பழந்தமிழரது போர்வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றியவை புறநானூற்று செய்யுட்கள் உதவுகின்றன. கரெக்டு. புறவாழ்வு பற்றிய 400 செய்யுட்களின் தொகுப்பு புறநானூறு. இதுவும் கரெக்டு. புறநானூற்றில் அதிக செய்யுட்களை பாடியவர் ஔவையார். இதுவும் கரெக்டு. அறியாது முரசுக்கட்டில் உறங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அப்படி ஒரு செய்தி வந்து இதில் இல்லை. அதனால் இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின், நூலாசிரியரை பெயரோடு பொருத்தி உரிய விடையை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழியார்னா குலசேகர ஆழ்வார். திருத்தொண்ட தொகை இது வந்து சுந்தரர். அடுத்து அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி வந்து ஆண்டாள். ஸோ இதில் ஆப்ஷன் டிக்கு தான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின், கீழ்காணும் நூல்களுக்கு இலக்கண நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தொல்காப்பியம், தண்டியலங்காரம், வீரசொலியம் இது எல்லாமே இலக்கண நூல் தான். தேம்பாவணிங்கிறது வந்து இலக்கண நூல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்யுன்னு கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகள் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். கரெக்டு. அடுத்து பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன காரணம் பெயர்கள். ஏன்னா ஒவ்வொரு இதாக இருக்கும். வெட்ட வழியாக தெரிஞ்சதுனால கடுவெளி சித்தர்னு சொல்கிறோம் சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு காரண பெயராக தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர்கள் சித்தர்கள். கரெக்டு. இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தையை கற்று உலகில் செல்வந்தராக வாழ சித்தர்கள் அவாவினர். அவானா ஆசை, விருப்பம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த மாதிரி செல்வந்தர்களாக இருக்கணும் அப்படின்னா ஆசைப்படவே கிடையாது. ஸோ இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 30வது கொஸ்டின், கீழ்ப்பால் ஒருவன் கற்ற பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின், கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டவும். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்திரையனும் பணியாற்றியவர்கள். கரெக்டு. நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசிருதீனே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அழைக்கப்பட்டார். இது தவறானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். மற்றது என்னென்னு பார்ப்போம். மானுடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும் தோள்கள், தாயலில் தமிழ், உரைவீச்சு, தமிழரின் ஒரே கவிஞன் முதலிய சாலை இளந்திரையனோட நூல்கள். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன், எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ராங்காக இருக்குது. 32வது கொஸ்டின், கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓவியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓவா, ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் ஓவியக்கலை வழங்கப்படுகிறது. இது கரெக்டு. ஓவியரை எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ணுள் வினைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர்
என நச்சினார்க்கினியர் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். இதுவும் கரெக்டு. ஓவியச் செந்நூல் உரை நூல் கிடங்கையும் கற்று துறை போகப் பொற்கொடி மடந்தையாகச் சுதமதி திகழ்ந்தினாள் என சிலம்பு பகிர்கிறது. இது ராங்கான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடப்படும் கலை ஓவியக்கலை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பொருத்தமற்றது, சரியானது, சரியற்றது இந்த மாதிரி கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்தி கலம்பகம். கரெக்டு. காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய முதல் நூல். கரெக்டு. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றன. இதுவும் கரெக்டு. அடுத்து, அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பத்தில் பாண்டிய மன்னர்கள் கையாளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நந்தி கலம்பகம் பல்லவ மன்னனை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ இங்கே பாண்டிய மன்னன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங்கான ஆன்சர். 35வது கொஸ்டின். பொருந்தாத விடையை குறிப்பிடுக. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது எல்லாமே ராமலிங்க அடிகள் அவரோடது. திருப்புகழ் இது மட்டும் அவரோட நூல் கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின். கீழ்பெறுவனவற்றுள் சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. ஸோ இது சரியானது. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அது கரெக்டு. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. 10 அதிகாரங்கள் தான் இருக்கும். ஸோ இது தப்பு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. இது கரெக்டு. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. தப்பு. இதில் 100 செய்யுள் தான் இருக்கும். அவை நச்சினார்க்கினியருடைய நல்லுராசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன. ஸோ இங்கே 100ங்கிறது தப்பாக இருக்கிறதுனால இது தப்பு. ஸோ 1, 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின். மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. மதுரையை பாடுவது. மதுரை காஞ்சி மதுரையை தான் பாடும். அடுத்து நிலையாமை பற்றி கூறுவது. அடுத்து 10 பாடல்கள் மிகுதியான அடிகளை கொண்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் பி 1, 2, 3 மூணுமே சரி. 38வது கொஸ்டின். நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ ஜேக்கப் கிரீம். 39வது கொஸ்டின். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுக்கு அழுத்தம் தர உயிரெழுத்து எதுன்னா ஏங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொருந்தா இணையினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். முல்லைக்கோர் காடும் போலும் சுரதா. ஏன்னா காடுங்கிற நூல் யாரோடதுன்னா சுரதாவோடது. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ். ஸோ இது கவிமணி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. ஸோ இதை யார் சிப்பார்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. இதில் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் யாருன்னா ஆப்ஷன் டி திருக்கத்த தேவர் தான். 42வது கொஸ்டின். பொறுத்துக. இந்த நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பொறுத்தலாம். மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தேசிய விநாயகனார். தமிழ் சோலை திருவிக்கா. ரச்சன்ய குரல்ங்கிறது H.A. கிருஷ்ணரெட்டியார். தேன்மலைங்கிறது சுரதாவோடது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே போதும். நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று மருமக்கள் வழி மான்மியம்னா கவிமணின்னு தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா 3 இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. வெங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது.
அடுத்து கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா. பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். இது கரெக்டு. அடுத்து திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதுவும் கரெக்டு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உ.வே. சாமிநாதரின் தலை மாணவக்கர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இது மாற்றி கொடுத்துருக்காங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான் யாருன்னா உ.வே. சாமிநாதர் அவர். ஸோ ஆப்ஷன் பி 2, 3 மட்டும்தான் இதில் சரியானவை. 44வது கொஸ்டின். இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்னதுன்னா காடு. காடுங்கிறது தான் இடுகுறி பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது வந்து பனை. ஏன்னா ஒரு காடு பொதுவாக குறிக்கிறாங்க. பனைன்னு சொல்லும்போது அது வந்து காட்டில் பனை. ஸோ அதை இடுகுறியில் அது ஒரு சிறப்பு பெயராக இருக்குது. அதே மாதிரி மாங்காடு ஏதோ ஒன்று அந்த மாதிரி வர்றது, மரங்களை வச்சு வர்றது ஃபுல்லாமே. அடுத்து காரண பொதுப்பெயர். காரண பொதுப்பெயர் பறவை. பறக்குது, அதனால் அதுக்கு பேர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பறவையில் அது ஒரு இது. ஸோ அதனால் அது சிறப்பு பெயராக இருக்குது. காரண சிறப்பு பெயர். ஆப்ஷன் ஏங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின். எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஞானபீட விருது. 46வது கொஸ்டின். நூல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூலாசிரியர், அதாவது சில அடிகளை கொடுத்துருக்காங்க. அந்த அடிகள் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உடம்பார் அழியர் உயிரால் அழிவர் அது வந்து யாருன்னா திருமூலர் தான். மீதூன் விரும்பேல் ஔவையார். இங்கே வந்து இது நமக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவாருங்கிறது திருமூலர்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் சி தான். ஏன்னா 2ன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இருந்தாலும் மற்றது எல்லாத்தையும் பார்ப்போம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது யார் சொல்லியிருப்பார்னா சீத்தலை சாத்தனார். ஏன்னா மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் தான் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிற அந்த லைன் வந்து அதில் வந்துருக்கும். அடுத்து நீரின்றி அமையாது. இது நமக்கு தெரிஞ்சது தான், திருக்குறள். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 47வது கொஸ்டின். அறநூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். நீதி நூல் வந்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதிபோத வெண்பா இது யாருன்னா முத்துராமலிங்க சேதுபதி. முத்துராமலிங்க சேதுபதி தான் வந்து நீதிபோத வெண்பாவோட ஆசிரியர். அடுத்து நன்னெறி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர். ஆமாம், நன்னெறியோட ஆசிரியர் வந்து சிவபிரகாசர் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின். கவிதை நூல்கள் கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. நெருஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா ரா. மீனாட்சி. அன்று வேறு கிழமை இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஞானக்கூத்தன். அடுத்து தோணி வருகிறது இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி. மணி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பெண்மையை பற்றி போற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வெண்பா. வெண்பா யாருன்னா புகழேந்தி புலவர். விருத்தப்பா பாடுறதுல வல்லவங்க யாருன்னா கம்பர். ஏன்னா விருத்தமினும் ஒன்பாவில் உயர் கம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார். கலம்பகம் வந்து இரட்டையர்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.